எல்லாரையும் உயிரோடு இருக்க செய்கிற பிதாவாகிய தேவனாலும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் தேவனை அறிகிற அறிவும் நாம் அவரோடு வைத்திருக்கின்ற அந்த உறவும் இந்த கால வேளையிலே நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக என்று உங்களை இந்த விழித்ததும் இருவரோடு இந்த தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க சந்திக்க தேவன் தந்திருக்கிற அந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. எதிரிகள் முன்பாக ஒரு விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? நாம் வழிபடுகிற தேவன் யார்? நம்மை எதிரிகள் கைகள் என்று நம்மை தப்புவிக்க வல்லவர். ஒரு அரணான பட்டணத்தில் அரணான கோட்டையில தான் இருக்கிறாரு தாவீது. ஆனாலும் தேவ கிருபை, அதான் சொல்லலாம், கடவுளுடைய அருள் சொல்லுவாங்க. பிரசங்கி இந்த செல்வத்தை குறித்து எழுதும்போது 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமா எழுதுவாரு. 10-20 நினைக்கிறேன் அந்த பிரசங்கில. அதை வாசித்தீங்கன்னா, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி ஆகிறதும் இல்லை, பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி ஆகிறது இல்லை அப்படின்ட்டு அது சொல்லுகிற காரியங்களை நான் ஒன்றும் வாசிக்கிறேன் பாருங்க. சூரியனுக்கு கீழே, அதாவது தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாம், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் ஒருவனுக்கு கொடுக்கிறார். அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்ப தேவனுடைய அனுக்கிரகம் ஒரு மனிதனுக்குள்ள இல்லைன்னா, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய செயலும் காரியமும் நடக்கணும் அப்படின்னு எழுதுவாரு. அடுத்த வசனத்திலே பாருங்க, இதய மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடினால் நாளெல்லாம் அவன் நினையான். இந்த உலகத்திலே தேவனுடைய அருள் ஒரு மனிதனிடத்துல இருக்கும் பொழுது யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆக்சுவலா இந்த புதிய உடன்படிக்கையில நம்ம கல்வாரி சிலுவையில தேவன் நமக்கு சம்பாதித்து அவர் வைத்திருக்கிற பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பில் நாம் வாழ்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 29-30 வாசித்து பாருங்க. நான் யார் கையில் இருக்கிறேன்னு தெரியும். நம்மெல்லாம் யார் கையில் இருக்கிறோம்? பிதாவினுடைய கரத்திலிருந்து ஒரு மனுஷனும் பிரிக்க முடியாதாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் கையிலிருந்து ஒருவரும் என்னை உங்களை பறிக்க முடியாது. நம்மெல்லாம் யார்? அவர் கையில் இருக்கிறோங்க. அதான் சொல்றாரு, தாய் தன் பாலகனை மறந்தாலும், ஒருவேளை மறப்பாவோ, தாய் மறக்க மாட்டா அவ்வளோ சீக்கிரம். ஆனாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதை என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. எப்போ நம்ம ஆண்டவர் கருத்துக்குள்ள இருக்கிறோன்ற அந்த உணர்வு இருக்கணும். அவருடைய உத்தரவு இல்லாம என்னை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நாமா ஒப்பு கொடுத்தாதாங்க. இல்லைன்னா நானா சில காரியங்களை செஞ்சா மட்டுமே தான் எனக்கு அழிவு வருமே தவிர மற்றபடி தீங்கு ஒரு நாளும் என்னை தொடராது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மெல்லாம் எங்க இருக்கிறோம்? அவர் கையில் இருக்கிறோம். தாவீது சொல்றான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் காரியம் எல்லாம் ஜெயமாய் இருந்தது. பயப்படுறான் சவுல் பார்த்துட்டு, என்ன சின்ன பையனா இருந்தாலும் இவ்வளவு திறமையா இவன் பண்றானே. அடுத்தது இவரே அவனை குறித்து சாட்சியாக சொல்றதெல்லாம் நீங்க வேதத்துல பார்க்கலாம். மிக அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம தியானிக்கலாம். ஒரு நாள் 22வது வசனத்துல பாருங்க, அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதை இன்னான் நல்லா விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி. சாதாரண ஆள் கிடையாது அவன். தேவன் நம்மை இந்த உலகத்திலே அற்புதமாக நடத்த வல்லவருங்க, பாதுகாப்பு. இதுல என்னன்னா, அதனாலதான் சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம் அவருடைய உண்மையான சாட்சி. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு மேய்ப்பராய் இருப்பாரானால், 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன்.
எனக்கு தாழ்ச்சியாக வராது, எனக்கு எனக்கு இல்லைன்ற நிலையே இருக்காது. உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இல்லைங்க, உனக்கு அப்பாவாக இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் வேலைக்காரன் எஜமான்ற முறையில் அவர் மேய்ப்பன் அப்படின்னு சொல்கிறாரு. புதிய உடன்படிக்கையில் நம்ம எல்லாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா? அதனால் நம்ம அப்பா என்று கூப்பிடுகிற அதிகாரத்தை தேவன் தந்ததுனால கர்த்தர் என் தகப்பனாக இருக்கிறார், நான் ஒரு காலம் பசி அடையேன். என் தகப்பன் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் தகப்பன் என் ஆத்மாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். சொல்றேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட, என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படி செய்து உம்முடைய வீட்டிலே நீடித்த நாளாய் என்னை வாழ செய்கிறீரே என்ற இந்த விசுவாச அறிக்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் அவசியம். தேவன் நம்மை பாதுகாப்பான இடத்துல வைத்திருக்கிறார். நாம் அவர் கைக்குள்ள இருக்கிறோம். ஏசாயா 4:6 சொல்லுகிறது போல, அவர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாகவும் மழைக்கு ஒதுங்கும் கூடாரமாகவும் ஒரு மறைவிடமாக தேவன் எனக்கு இருக்கிறார். அவருக்குள்ளே நான் மறைந்திருக்கிறேன். கொலோசியர் 3:3 சொல்லப்பட்டபடி என் ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. என்னை பாதுகாக்கிறவருங்க. உபாகமத்தில் சொல்றாரு, அவர் கைவிடவும் மாட்டாரு, அவர் என்றைக்கும் உங்களை விட்டு விலகவும் மாட்டாரு, உங்களை மறக்கவும் மாட்டாருங்க. எல்லாம் சொல்கிறேன், என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டாரு, எனக்கு முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, தேவனுடைய கருத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. இது தாவீது சொல்லுகிறது போல, அவன் அனுதினமும் அவனை தேடியும் அழிக்க தேடியும் அவனால் தேவனை அவனை என்ன பண்ணல, ஒப்பு கொடுக்கலையா? கர்த்தர் அவருடைய பாதுகாப்பின் கீழே வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் ஒவ்வொரு நாளும் எனக்கு அவ்வளோதான் வாழ்க்கை அப்படிலாம் சொல்கிறத விட்டுட்டு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை கோலும் தடியும்னா அதுதான் வார்த்தை. அவருடைய உபதேசங்கள் என் வாழ்க்கையை பலமாக மாற்றும். அவருடைய சத்தியத்தின் கீழே வாழுகிற ஒரு அனுபவம் எனக்கு தந்திருக்கிறார். ஆகவே பாதுகாப்பு, சத்தியம் என்னை பாதுகாக்கிறது, சத்தியம் என்னை விடுவிக்கிறது. ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது, ஒன்றும் வெளியும் கர்த்தருடையது, எல்லாம் அவருக்குரியதெல்லாம் எனக்குரியதுங்க. அப்பாவுக்கு சொத்தெல்லாம் எனக்கு சொத்து தானே, சொந்தம் தானே. ஆகவே இந்த உணர்வோடு கூட இந்த நாளை கடந்து செல்வோம். அற்புதமான வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது. நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா விதமான விரோதம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் இல்லைங்க, மரண இருளே வராது. நாம் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் கண்டுகொண்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது தெசலோனிக்கேயர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில், நாம் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய சத்திய பாதையில், நித்திய பாதையில், பரிசுத்த பாதையில் வெளிச்சத்தின் மேலே வெளிச்சம் காண கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாம். அனுதினமும் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தந்தீரையா, என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும், அதனால் என்னால் எல்லாம் முடியும் ஐயா, எல்லாம் உம்மாலே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தந்தீரையா. ஆமாண்டவரே, உம்முடைய பலத்திலே நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலவெளியில் தேவரே, நீ சொன்னீரே காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகள் என்று. இன்றைக்கு புதிய கிருபைகளால் பிள்ளைகளை அலங்கரிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாத வார்த்தையினாலே ஒவ்வொருவரையும் வாழ்ந்திருக்கட்டும். ஒவ்வொருவரும் கையின் பிரயாசங்கள் இருக்கிற நிலைகள் நேற்றைய நிலையோட இன்றைய நாள் ஒரு அதிகமான ஆசீர்வாதிக்கப்பட்ட அனைவர் ஒரு மனமகிழ்ச்சியான துதி கீதம் நிரம்பி இருக்கின்ற நாளாக மாற்றி கொடுப்பீராக. இந்த நல்ல ஒரு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் பிள்ளைகள் வெளியில் போகும்போது வரும்பொழுது கையின் பிரயாசங்களிலே செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உடைய கிருபை கூட இருந்து நடத்தட்டும். நன்மை கிருபை தொடரட்டப்பா, வாழ்ந்திருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் ஜெபங்களை கேட்டு நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். வாழ்விலே உன்னதமான மாற்றங்களை காணுங்கள். Bless you all. Have a wonderful day. Thank you. Bye.